அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்டமாதிபதி. பொதுவாக இந்த 6ஆம் அதிபதியும் அட்டமாதிபதியும் ஒரு மனிதருக்கு தசை வராமல் இருக்கிறது நல்லதுங்க. அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பருவத்தில் அட்லீஸ்ட் அம்மா அப்பா பாதுகாப்பில் இருக்கும்போதோ இல்லை நம்மளுக்கு ஒரு வயதான காலத்தில் இனிமேல் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாத காலத்தில் இருந்ததுன்னா பரவாயில்ல. வராமல் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாய் தந்தை பாதுகாப்பில் இருக்கும்போது வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிச்சுக்கிட முடியும். வயதான காலத்தில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண கஷ்டம், உழைப்பின் தேவை இல்லாத ஒரு வயசில் வந்தால் கூட அது வரக்கூடாது தான், இருந்தால் கூட ஓகே. ஆனால் நம்ம உழைக்கிற வயசில் வர்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே கஷ்டங்க. நம்ம நல்லா வாழக்கூடிய வயசில் வந்துடுச்சு, அந்த மிடில் ஏஜில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றமும் இருக்காது. ஒரு செல்லா காசாக ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாமல் ஒரு நல்லா இல்லாத அமைப்புகள் பேருங்க. அட்டமாதிபதி தசையும் 6ஆம் அதிபதி தசையும் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு 12 லக்னங்களுக்கும் அட்டமாதிபதி யார், அவருடைய தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அட்டமாதிபதியும் 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியை விட வலுத்துறக்கூடாது, வலுவில்லாமல் இருக்கணும், பாவத்துவம் அடைஞ்சிடக்கூடாது. சுபத்துவமாக இருந்தால் பரவாயில்லை, அவங்க வலுக்கக்கூடாது, பாவத்துவம் அடையக்கூடாது. இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மேஷ லக்னத்திலேருந்து ஆரம்பிக்கும். மேஷ லக்னத்துக்கு அட்டமாதிபதி யாருன்னா செவ்வாய் தான். லக்னாதிபதி தான் அட்டமாதிபதியும். இந்த செவ்வாய் எந்த வீடுகளில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து லக்னத்தோடு அவர் தொடர்பில் இருக்கிறாரா, அந்த பாவக விதிபடி இருக்குல்ல, அட்டமஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறாரா, லக்னத்தோட தொடர்பில் இருக்கிறாரா, எந்த வீட்டுக்கு மறைஞ்சு எந்த வீட்டில் தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இங்கே பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். என்ன இருந்தாலும் லக்னாதிபதியே அட்டமாதிபதியாக வர்றதுனால இந்த மேச லக்னக்காரங்களுக்கு அடுத்தவங்க குழி தோண்டி பதைக்க வேண்டாம், இவங்களுக்கு குழி தோண்டிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க பண்ணுற காரியங்களாலேயே இவங்க மாட்டுவாங்க. செவ்வாய் திசையில் 7 வருஷம் செவ்வாய் திசையில் 3.5 வருஷம் அவர் லக்னாதிபதியாகவும் 3.5 வருஷம் அட்டமாதிபதியாகவும் அவர் எந்த வீட்டுக்கு தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த முன்பின் அமைப்புகள் கொஞ்சம் மாறும். 3.5 வருஷம் தான் நடக்குமா அப்படிங்கிற அந்த அமைப்புகளும் மாறும். அந்த அடிப்படையில் செவ்வாய் அட்டமாதிபதியாக வரக்கூடிய மேச லக்னக்காரங்க எந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாக யோசித்து, ஒருவேளை உங்களுக்கு அட்டமாதிபதியான செவ்வாய் தசை நடந்ததுன்னா செவ்வாயுடைய காரகத்துவங்களான இடம், நிலம், சகோதரன், ரத்தம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும், சிவப்பு நிற கட்டிடமான காவல் நிலையம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு, நீதிமன்றம், இந்த மாதிரி விஷயங்களில் ஏறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. லக்னாதிபதியே செவ்வாய் வர்றதுனால அவர் வலுத்திருந்தாலும் லக்னாதிபதி வலுத்திருக்காருன்னு எடுத்துக்கிடணுமா, இல்லை அட்டமாதிபதி வலுத்திருக்காரு எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிறது அவர் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத பொறுத்து மாறும். இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறது ஒன்றே விதிவிலக்கு. சுபத்துவமாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்கள் இருக்குங்க, பெரிய கெடுதல்கள் இருக்காது. அதுக்கப்புறம் அப்படியே ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. முழுமையான இயற்கை சுபகிரகமாக இருந்தாலும் குருவுடைய லக்னங்களுக்கு சுக்கிரனுடைய லக்னங்களுக்கும் குரு நல்லது செய்கிறவர் கிடையாது. பருவத்தில் ஒருவேளை ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா குரு திசை நடக்காமல் உள்ளவங்க கொடுத்து வச்சவங்க, இரு ஆதிபத்திய கிரகமான குரு 11ஆம் வீட்டோட தொடர்பில் இருந்து அட்டமஸ்தானத்துக்கு மறைஞ்சி விருச்சிக வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அவர் திக்பலத்தை இழந்திருந்தா கூட நேராக லக்னத்தையும் தொடர்பு கொள்வார். அட்டமஸ்தானத்துக்கு அவர் 12ல் மறைவார். அப்படியே 11ஆம் வீட்டை பார்வை மூலியமாக தொடர்பு கொள்வார். பாவக விதிப்படி அவருடைய அட்டமஸ்தானமான அந்த 8ஆம் வீட்டுக்கு 6, 8, 12ல் மறைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அட்டமஸ்தானமான அந்த 8ஆம் வீட்டு பலன்களை குறைவாகவும் 11ஆம் இடத்து பலன்களை அதிகமாகவும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குருவுடைய காரகத்துவங்களான தனம், அந்த விஷயத்தில் பிரச்சனை வரும். குழந்தைகளால் பிரச்சனை வரும். அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக அட்டம ஆதிபத்தியம் செயல்படும். அவருடைய திசையில் 16 வருஷ திசையில் அவர் எந்த வீட்டுக்கு அதிகமாக தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து கூட குறைவாக இந்த பலன்கள் இருக்கும். குரு ஓரளவு ஒளி புரந்திய பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்கிற ஒரு சந்திர அதியோகத்தில் இருந்தாருன்னா இங்கே பலன்கள் எல்லாம் அப்படியே மாறும். என்ன இருந்தாலும் அள்ளி கொடுத்துட மாட்டார், இருந்தால் கூட கெடுக்காத ஒரு அமைப்புகள் வந்துடும். அப்படியே மிதுன லக்னத்துக்கு அட்டமாதிபதி நண்பரான சனிதான். அதனால அவர் தான் பாக்யாதிபதியாகவும் வரக்கூடியவர், அட்டமாதிபதியாகவும் வரக்கூடியவர். இந்த இரு ஆதிபத்திய வீடுகளில் அவருடைய 19 வருஷ திசையில் எந்த வீட்டோட அவர் தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் பலன்கள் கூட குறைய நடக்கும். என்ன இருந்தாலும் நண்பர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அங்கே சனி ஓரளவு சுபத்துவமாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குருவுடைய, சுக்கிரனுடைய, வளர்பிறை சந்திரனுடைய, தனித்த புதனுடைய தொடர்பில் அவர் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல பலன்கள் ஆயிரும். எக்காரணம் கொண்டு சனியை விட புதன் இந்த லக்னத்துக்கு வலு விளக்கக்கூடாது.
ஒருவேளை 8ஆம் இடத்திலே சனி ஆட்சியாக இருக்கிறாருன்னா புதன் வந்து கண்டிப்பாக ஆட்சி உச்சம் அடைந்து இருக்கணும். அதுக்கு கீழே நட்பு இந்த மாதிரி வந்து சமம் பகை இந்த மாதிரி நிலைமையில புதன் இருக்கும் பொழுது ஒருவேளை பருவத்தில் சனி திசை நடப்புக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தாங்க முடியாத துயரங்களை அட்டம அடிப்படையில் வந்து கொடுப்பாரு. ஆயுள் காரகனான சனி அட்டமஸ்தானத்திலே அமர்ந்திருந்தாருன்னா ஆயுள் 1 மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லா விஷயம் கெடுக்கிற அமைப்புகளை செய்வார். அதுக்கப்புறம் அப்படியே கடக லக்னம், கடக லக்னத்துக்கு அட்டமாதிபதி சனி தான். மிதுன லக்னத்துக்கு உள்ள மாதிரி ஒரு நல்ல மனநிலைமையோட இங்கே கடக லக்னக்காரங்களுக்கு அவர் நடந்துக்கிட மாட்டார். 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் வரக்கூடியவர் பகைவர். அதனால இந்த இடத்துல வந்து மிதுன லக்னத்துக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல, அது வந்து இங்கே நம்ம எதிர்பார்க்க முடியாது. சனியுடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் அவருடைய அட்டாம ஆதிபத்தியத்தின் ரீதியாகவும் எந்த வீட்டில் 7ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறாரா இல்லை 8ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறாரா அதை பொறுத்து அவருடைய 19 வருஷ தசையில் நன்மைகள் தீமைகள் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள், அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் கலப்பு பலன்களாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து வரும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சனிக்கு ஒரு சுபத்துவ அமைப்புகள் இருக்கிறது நல்லது. அந்த 8ஆம் வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 8ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சு இருக்கிறது வந்து பரவாயில்லை. 7ஆம் இடத்துலயே மறைஞ்சு உட்காந்துருக்காரு. இப்போ 8ஆம் இடத்துக்கு 12 மறையும் போது 7ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவார், லக்னத்தை தொடர்பு கொள்வார், பரவாயில்லை. திக்பலத்தில் இருக்கிறாரு, ஒரு சுபத்துவ அமைப்புகள்ல அந்த இடத்துல ஒரு நீச்ச குரு உடன் அமர்ந்துட்டாருன்னா சனி திசை வந்து ஆகா ஓகோன்னு அள்ளி கொடுத்துறாரு. இப்போ நம்மளுக்கு தேவையான லக்னங்கள் நம்ம லக்னத்தோட நண்பர்களோட பெல்ட் தான் நடக்கணும். ஒருவேளை எதிரியோட பெல்ட் நடக்குது, சுபத்துவமா இருந்தாருன்னா கெடுக்க மாட்டார், கொட்டி கொடுக்காட்டினாலும் கெடுக்காத அமைப்புகள் வந்துடும். அப்படியே சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு நண்பரான 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு தான் அட்டமாதிபதி. இந்த அட்டமஸ்தானத்துக்கு அவர் 8ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சி 5ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறது நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. இருந்தாலும் என்ன இருந்தாலும் நண்பருங்கிற முறையில் வந்து அவர் கொடுக்குற கெடுதல்கள் நெகட்டிவாக இல்லாமல் இயல்பாக இருந்தாருன்னா அப்படி ஒன்றும் பெருசாக கெடுத்துற மாட்டார். அவர் வந்து பாவத்துவம் அடையக்கூடாது. அமாவாசை சந்திரன், ராகு, சனி இவருடைய தொடர்பில் அவர் பாவத்துவம் அடைஞ்சிருந்தால் மட்டும் சிம்ம லக்னத்துக்கு நண்பராகவே இருந்தாலும் வந்து அங்கே கெடுப்பார். இதுதான் வந்து சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள். அதுக்கப்புறம் அப்படியே கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு பகைவரான மேஷ வீடு 8ஆம் வீடாக வரும். மேஷாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் வந்து அட்டமாதிபதி. 3ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அட்டமஸ்தானத்துக்கு 6, 8, 12 பாவத் பாவக விதிப்படி மறைந்து 3ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் தப்பி பிழைப்பாங்க. அதே நேரத்தில் செவ்வாய்க்கு குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு கிடைச்சவங்க வந்து கொஞ்சம் தப்பி பிழைப்பாங்க. என்ன இருந்தாலும் கொட்டி கொடுத்துட மாட்டாருங்க. 8ஆம் இடத்தோட நெகட்டிவா ஒரே நேரத்தில் அங்கே நீச்ச சனியை அமர்ந்து செவ்வாயை அமர்ந்து ராகு அமர்ந்துட்டாருன்னா அங்கே முடிஞ்சது. லக்னாதிபதியோட புதனுடைய வலுவை பொறுத்து அங்கே ஆயுள் பங்கம் கூட வந்து நிகழ்ந்துருங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் சேரக்கூடாதுல ஒரு இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து ராகு சேர்ந்து லக்னாதிபதி புதன் நீச்சமா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே முடிஞ்சது. செவ்வாய் திசை ஆரம்பிச்சோடனே உயிரிழப்புகள் கூட நிகழ்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அப்படியே வந்து அடுத்து துலாம் லக்னம், துலாம் லக்னத்துக்கு அட்டமாதிபதி அவர் தான், லக்னாதிபதியான சுக்கிரன் தான். நான் மேச லக்னத்துக்கு சொன்ன மாதிரி தான் இங்கே துலாம் லக்னத்துக்கு அவங்க தலையில் வந்து அவங்களே மண்ணெல்லி போட்டுக்கிடுவாங்க. இவங்களுக்கு வெளியிலேருந்து யாரும் வந்து இது பண்ணைய அவங்க கெடுக்க வந்து பண்ணிய வேண்டாம். இவங்க என்ன செயல் பண்ணுறாங்களோ அந்த செயலே இவங்களுக்கு பின்விளைவுகளை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிரும். அதனால என்ன இருந்தாலும் வந்து சுக்கிர தசை நடப்பில் வருதுன்னா அவர் லக்ன வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரா, 8ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரா, சுக்கிரனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ அமைப்புகள் என்ன, பாவத்துவ அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய 20 வருட திசையில் எந்த வீட்டோட அதிகமாக தொடர்பில் இருக்காரோ அந்த வீட்டு பலன்களை ஒரு 80% தொடர்பில் இல்லாமல் மறைந்து இருக்கிறதுல வந்து ஒரு 20% செய்வார். எல்லாத்துலேயுமே வந்து அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் வந்துடணும். என்ன இருந்தாலும் துலாம் லக்னத்தில் பிறந்தீங்கன்னா ஒருவேளை சுக்கிரதசை நடப்பில் இருந்ததுன்னா எந்த ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த அளவுக்கு வலுவோடு இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு வெல்விஷர் உங்களுக்கு நல்லது நினைப்பாங்களா அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு வந்து நீங்கள் முடிவு எடுக்கிறது வந்து நல்லா இருக்கும். அப்படியே விருச்சிக லக்னத்துக்கு அட்டமாதிபதி வந்து புதன், அவருடைய இன்னொரு வீடு வந்து 11ஆம் ஆதிபத்தியமாக வரும். இந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து அட்டமஸ்தானத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்தாருன்னா நல்லது. 12ஆம் இடமான அவர் வந்து ரிஷபத்தில் கூட அமரலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு 6ஆம் வீடான லக்னத்தில் வந்து உட்காந்துருக்கிறது கூட பரவாயில்லை. புதன் வந்து லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறது பரவாயில்ல. 8க்கு 8 மறைஞ்சி புதன் வந்து 8க்கு 8 மறைஞ்சி அப்படியே வந்து மகரத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறது கூட வந்து பரவாயில்லை. ஏன்னா ஒரு எதிரி கிரகமாகவே இருந்தாலும் அவர் பகை வீட்டில் எரிச்சல் மனநிலைமையில் இருக்கிறதுக்கும் நட்பு வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சுபத்துவ அமைப்புகளில்
மெயினாக வந்து ஒரு பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் புதன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அள்ளி கொடுக்காட்டினாலும் அந்த கெடுக்கிற எண்ணங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு வந்து அட்டமாதிபதி வந்து சந்திரன் தான், ஒரு ஆதிபத்திய கிரகம் தான். இதுக்கு வந்து 2 ஆதிபத்தியங்கள்லாம் கிடையாது. என்ன இருந்தாலும் நண்பருங்கிற முறையில் சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து அவருடைய 10 வருட தசையில் வந்து தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்காட்டினாலும் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது ஏதாவது நல்ல பலன்களை கொடுக்க பார்ப்பாரு. பாவத்துவம் அடையாமல் இயல்பாக இருந்தால் குருவுடைய வலுவை பொறுத்து, குரு வந்து சந்திரனை விட வலுவோடு இருக்கும் பட்சத்தில் அவர் கொடுக்குற துயரத்தை வந்து தாங்கிக்கிற வலுவில் இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி வலுவிழக்கிறதை விட அட்டமாதிபதி வலுவிழக்கிறது நல்லதானா? அங்கே ஆயுள் தோஷம் வந்துடும். லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்கிறது அப்படியும் வந்துடணும். அவர் வந்து உடனே வந்து வலு விளந்துடக்கூடாது. அட்டமாதிபதினா உடனே வலு விளந்துட்டாருன்னா நல்லது செஞ்சிருவாரான்னு அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் மகர லக்னம். மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி சூரியன். நல்லது கிடையாதுங்க. சூரியன் வந்து அட்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய காரகத்துவங்கள் ரீதியான தகப்பன் இவருக்கு எந்த வயசுல வருது அப்படிங்கிறத பொறுத்து தகப்பனுடைய ஆயுள் பங்கம் இருக்கும். தகப்பனே ஒரு செல்வாக்கு இல்லாத நபராக இருக்கும். அரசாங்கம், அரசியல், மின்சாரம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்கள்லையும் சூரியனுடைய காரத்துவங்கள் விஷயங்கள் வந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் இருக்காது. அதில் வந்து கெடுதல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து அவருடைய 6 வருட தசை. சுக்கிரன் அட்டமாதிபதியாக கொண்டவங்களுக்கு 20 வருஷ தசை, சனி அட்டமாதிபதியாக கொண்டவங்களுக்கு 19 வருஷ தசை, சூரியன் அட்டமாதிபதியாக கொண்டவங்களுக்கு 6 வருஷ தசை. பரவாயில்லன்னா அந்த 20 வருஷம் செய்கிறத இந்த 6 வருஷத்தில் அவர் வந்து செஞ்சுட்டு போயிடுவாருங்க. அட்டமாதிபதி சூரியனை விட வந்து சனி வந்து வலு குறையாமல் இருக்கணும். அதே நேரத்தில் சுபத்துவ அமைப்புகளில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய தசை செய்கிற கெடுதல்களை தாங்குகிற வலிமையில் வந்து ஜாதகர் இருப்பார். அப்படியே கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு அட்டமாதிபதி புதன் நண்பர் தான், 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். இந்த 8ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்து 5ஆம் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிற பட்சத்தில் புதனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் அடிப்படையில் அவருடைய 17 வருஷ தசையில் எந்த வீட்டோட பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த கால்குலேஷன் அடிப்படையில் சனியுடைய வலுவை பொறுத்து இந்த புதனுடைய தசைகள் வந்து கெடுக்கவோ கொடுக்காது, மேக்சிமம் கொடுக்காது. அதே நேரத்தில் வந்து புதன் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவரில் 5ஆம் வீட்டோட அதிகமாக தொடர்பில் இருந்தால் 8ஆம் இடத்து பலன்களை சிறிது செய்து 5ஆம் இடத்து பலன்கள் மூலியமாக முன்னேற்ற வாய்ப்புகள் வந்து இருக்கதாங்க செய்யுது. அதுக்கப்புறம் இறுதியாக மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அட்டமாதிபதி சுக்கிரன் 3ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். ஜென்ம பகைவர்னு சொல்ல முடியாது, எதிர்த்தன்மை உள்ள கிரகம். அந்த எதிர்த்தன்மை உள்ள கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் 3ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர்கள் அந்த 3ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரா, 8ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரா, சுக்கிரனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் குருவுடைய வலுவை பொறுத்து சுக்கிரதசை நடக்கும் பருவத்தை பொறுத்து அவருடைய நன்மைகள், சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் ரீதியான பெண்கள், சொகுசு வாழ்க்கை, வீடு, வாகனம் இந்த மாதிரி விஷயங்களையும் மேற்கொண்டு அதில் என்ன மாதிரி உங்களுடைய ஏஜை பொறுத்து வருது அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணி அவருடைய திசையில் வந்து தீய பலன்களோட அளவை வந்து நம்ம வந்து கணிக்கணுங்க. பொதுவாக 12 லக்னத்துக்கும் உங்களுக்கு லக்னாதிபதி வந்து வலுத்திருக்கணும், அது எந்த நிலைமையிலையும் நல்லது. அதே நேரத்தில் 6, 8 தசா புத்திகள் வராமல் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க, அப்படி வருது 6, 8 அதிபதிகள் லக்னாதிபதியை விட வலுவில்லாமல் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சுபத்துவமாக இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி அப்படியே பாயிண்ட்டுக்குள்ளே வந்து பெய்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு 12 லக்னங்களுக்கும் அட்டமாதிபதி யார், அவங்க தசை வந்தால் என்ன மாதிரி பலன்களை வந்து செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி வந்து 6ஆம் அதிபதிக்கும் வந்து ஒரு வீடியோ வந்து நான் முடிஞ்ச வந்து கூடிய விரைவில் வந்து நான் வந்து போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.